Good morning. Welcome to Mastermind Academy. Indian Polity அப்படின்ற சப்ஜெக்டில் 7th செஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்துட்டு மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, டிராஃப்டிங் கமிட்டி, ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் அவங்களோட சோர்ஸ் எங்கேருந்துலாம் எடுத்தாங்க, யூஎஸ்லேருந்து என்ன எடுத்தாங்க, கனடாலேருந்து என்ன எடுத்தாங்க, ஆஸ்திரேலியாலேருந்து என்ன எடுத்தாங்க, பிரிட்டிஷ்லேருந்து என்ன எடுத்தாங்க, ஆக்ட் 1935 என்ன எடுத்தாங்க, ஹையஸ்ட் சோர்ஸ் யார், செலைன் ஃபீச்சர்ஸ் என்ன, ஒரு ஃபெடரல் செட்டப்னா என்ன, யூனிட்டரி பேஸ்னா என்ன, ரிஜிட்னா என்ன, ஃப்ளெக்சிபிலிட்டினா என்ன, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் எதுக்காக நம்ம அக்வயர் பண்ணோம், ஏன் சிங்கிள் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு இந்தியானா யார், அண்ட் நம்மளோட ஸ்டேட்டோட நேம் எங்கே இருக்குது, யூனியன் டெரிட்டரியோட நேம் எங்கே எழுதியிருக்கு, அண்ட் நம்மளோட பவுண்ட்ரிஸ் எது, இந்தியா அப்படின்ற டெரிட்டரி எது எதெல்லாம் வந்து இந்தியன் டெரிட்டரி, அண்டு புதுசாக வந்து ஒரு நிலப்பரப்பை நம்ம வந்து அக்வயர் பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணணும், அண்ட் பார்ட் 1 ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன, ஷெட்யூல் 1 ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து இந்த யூனியன் அண்ட் டெரிட்டரியில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய கமிட்டிஸ் போட்டாங்க மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்கிறதுக்கு. அண்ட் அந்த கமிட்டிஸ் என்னென்ன, தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி, ஃபசில் அலி கமிட்டி. ஸோ இவங்கெல்லாம் ரிப்போர்ட் என்ன சப்மிட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு 14 ஸ்டேட்டாக இருந்த 66 யூனியன் டெரிட்டரியாக இருந்த இந்தியா அப்படின்றது எப்படி வந்து இன்றைக்கி 29 ஸ்டேட் அண்ட் 7 யூனியன் டெரிட்டரியாக மாறிச்சு அப்படின்றது வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும். ஆர்டிகல் 1லேருந்து ஆர்டிகல் 51A வரைக்கும் ரொம்ப முக்கியம், நம்ம வந்து மனப்பாடமாக வச்சுருக்கணும். அண்ட் அதை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கணும். இங்கே வந்துட்டு நான் உங்களுக்கு ஓரலாக தான் சொல்ல போகிறேன். ஆர்டிக்கலை நான் வாசித்து அண்ட் அதில் என்ன சொல்ல வராங்கன்றதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ அதை நீங்கள் உங்களோட கண்ணால் பார்க்குற வரைக்கும் வந்து உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பட் ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற அந்த எசன்ஸ் மட்டும் வந்து எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு ஆர்டிக்கல் போயிட்டு நீங்களும் வந்து பர்சனலாக ரீட் அவுட் பண்ணுங்கள். அதுதான் வந்துட்டு இந்த யூனியன் அண்ட் டெரிட்டரி அப்படின்றத வந்துட்டு டீட்டெயில்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்றது வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பார்ட் 1. ஸோ இந்தியானா என்ன அப்படின்னு யாராவது தெரிஞ்சுக்கணுன்னா எங்கே போய் படிக்கணும் அப்படின்னா ஷெட்யூல் 1 படிக்கணும். ஷெட்யூல் 1 நம்ம படிக்கும் பொழுது கம்ப்ளீட்டாக இந்தியானா என்ன அண்ட் இந்தியாவோட டெரிட்டரி என்ன, புதுசாக நம்ம வந்து அட்மிட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அண்டு அனெக்ஷர் பண்ணணுன்னாலும் சரி, அதுக்கான என்னென்ன ப்ரொவிஷன் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா we must to go through schedule 1. அண்ட் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எங்கேயாவது வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோட நேமை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டோம்னா கிடையாது. ஆனால் அப்போ அது எங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அது ஷெட்யூல் 1 வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினலாக ஷெட்யூல் 1 இந்த மாதிரியான லிஸ்ட் அவுட் வந்து இல்லை. லேட்டராக வந்துட்டு ஷெட்யூல் 1 லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அது வந்துட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கும். நம்மளோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கான்ஸ்டியூஷனுக்காக ரொம்ப மெனக்கெட்டு வந்துட்டு ஒரு பெரிய நிலப்பரப்புக்கான கான்ஸ்டியூஷனை உருவாக்கி கொடுத்தாங்க. 31 டிசம்பர் 1947 வந்துட்டு நம்மக்கிட்ட இருந்த இந்தியன் ப்ரொவின்ஸ்னு சொல்லப்படுற பிரிட்டிஷோட ஏரியாலாம் வந்துட்டு 229 இருந்தது. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தோன்னா 70 இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணி பார்ட் A, பார்ட் B, பார்ட் C, பார்ட் Dன்னு வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிறைய கிளப்பிங்ஸ் பண்ணி பார்ட் A, பார்ட் B வந்து கிளப் பண்ணாங்க, பார்ட் C வந்துட்டு அபாலிஷ் பண்ணாங்க. ஸோ இது மாதிரிலாம் பண்ணி நமக்கு 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரியாக இருந்தது. நான் 1 நவம்பர் 1956 நான் சொல்கிறது 14 ஸ்டேட்ஸ் 6 யூனியன் டெரிட்டரியாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 29 ஸ்டேட்ஸ் இருக்குது, 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. விச் மீன்ஸ் நம்மளோட கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வெரி மச் பர்மிட்டட். எதுக்காக? சேஞ்சஸ்க்கு. ஸோ 14 ஸ்டேட்ஸாக இருந்தது 29 ஸ்டேட்ஸ் வரைக்கும் பிரிக்கிறதுக்கு கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணியிருக்கு, பர்மிஷன் கொடுத்துருக்கு.
அண்ட் இந்தியா அப்படின்றது வேறு யாராவது ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்க வேறு ஏதாவது ஒரு டெரிட்டரி சேர்ந்த ஒருத்தவங்க அவங்களோட டெரிட்டரி நம்மளோட இந்தியாவோட அனெக்சர் பண்ணணும் அப்படின்னா வி ஆர் வெரி மச் வெல்கம் தேம். ஆனால் அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கு ப்ரொவிஷன் எங்கே இருக்குது? நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஒரு நாட்டை பார்ட் ஆஃப் இந்தியன் இந்தியாவாக இல்லாமலும் இருக்கலாம். அவங்களையும் வந்து இந்தியாவோட அனெக்சர் பண்ணிக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட அனெக்சர் பண்ணிக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. பாண்டிச்சேரி, தாத்ரா நகர் ஹவேலி, கோவா, சிக்கிம் இவங்க எல்லாரையுமே வந்துட்டு நம்ம பார்ட் ஆஃப் இந்தியா கிடையாது, ஆனாலும் நம்ம அனெக்சர் பண்ணியிருக்கோம், அட்மிட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே வந்துட்டு புதுசாக வந்து ஏரியா பவுண்ட்ரி செட் பண்ணி இந்தியா அப்படின்ற ஒன்று வந்து உருவாக்கியிருக்கோம். அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும், இதை பற்றின கிளியரான வியூலாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு பார்ட் 1 அண்ட் ஷெட்யூல் 1. அண்டு இந்தியா அப்படின்றது வந்துட்டு ஒரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்படி க்ரியேட் பண்ணலாம், இல்லை ஒரு பவுண்ட்ரி ஆல்ட்ரு பண்ணோம்னா எப்படி ஆல்ட்ரு பண்ணலாம். இந்தியானா என்ன, வாட் இஸ் இந்தியா, வாட் இஸ் யூனியன், அண்டு நம்மளோட ஸ்டேட்ஸில் இருக்க நேமு, யூனியன் டெரிட்டரிஸோட நேமு இதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கிறது எங்கே, இது எல்லாமும் பார்த்தோம் அப்படின்னா அகெயின் அது ஷெட்யூல் 1ல் இருக்குது. ஒருவேளை ஃப்யூச்சரில் ஒரு ஸ்டேட்டை ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு நேமை ஆட் பண்ணுறோம், ஸ்டேட்டை வந்து அட்மிட் பண்ணிவிட்டு நேமை ஆட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்துட்டு அமெண்ட்மெண்ட் அப்படின்றது நடக்குது. ஆனால் அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த அமெண்ட்மெண்ட்டு சிம்பிள் மெஜாரிட்டியில் நடந்தால் போதும். அதாவது ஆர்டினரி பில் வந்து பாஸ் பண்ணால் போதும். இது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃப்ளெக்சிபிள் பார்ட்டை வந்து காட்டுது. ஓகே, ஸோ ஆர்டிகல் 2 and 3 இட்செல்ஃபே வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனோட ஃப்ளெக்சிபிள் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு ஃப்ளெக்சிபிள் பார்ட்டாக வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆர்டிகல் 2 and 3 சொல்லலாம். பிகாஸ் இங்கே வந்து நம்ம we are not touching the 368 அண்ட் 368 இல்லாமலே வந்துட்டு நம்மளால் வந்துட்டு நம்மளோட கான்ஸ்டியூஷனில் யூனியன் அண்ட் டெரிட்டரிஸை ஆல்ட்ரு பண்ண முடியும், பவுண்டரிஸ் சேஞ்ச் பண்ண முடியும், நேம்ஸ் கொடுக்க முடியும், அண்ட் புதுசாக வந்து அட்மிட்டும் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து 368 நம்ம டச் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன நமக்கு யூஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை கிடையாது. சிம்பிள் மெஜாரிட்டிலே நம்மளால் இது எல்லா வேலையும் பண்ண முடியும். ஸோ இது வந்து பேசிக்கான ஐடியா. இப்போ வந்து நம்ம ஆர்டிகல் 1க்கு போகலாம். ஸோ ஆர்டிகல் 1 அப்படின்றதுல வந்து ஆர்டிகல் 1 class 1, 1 class 2, 1 class 3ல வந்துட்டு ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 கிளாஸஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் வந்து என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்றது தான் சொல்ல போகிறேன். பட் நீங்கள் இதை வந்து கண்ணால் போய் பார்த்தா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஆர்டிகல் 1 class 1ல் இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, நாங்கள் இந்தியா தட் இஸ் நாங்கள் பாரத், நாங்கள் வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட். ஓகே, ஏன் இந்தியா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நம்ம கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ண போகிறோம், பட் நமக்கு நேம் அப்படின்றது என்ன எடுக்கலாம் அப்படின்னு டிஸ்கஷன் வரும்பொழுது எல்லாரும் வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்தியா அப்படின்ற நம்மளோட மாடர்ன் நேம் சொன்னாங்க, நிறைய பேர் வந்துட்டு பாரத் அப்படின்ற ட்ரெடிஷ்னல் நேம் சொன்னாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றவங்க வந்துட்டு ரெண்டையுமே வந்து நெக்லெக்ட் பண்ணல, ரெண்டையுமே எடுத்துக்கிட்டாங்க. யூனியன் வி த இந்தியா அண்ட் நம்ம தான் பாரத் அப்படின்ற ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் வந்துட்டு இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஷால் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நம்ம யார், யூனியன் ஆஃப் ஸ்டேட். இந்தியா வந்து ஒரு ஃபெடரேஷன் தான், பட் நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணல, ஒரு ட்ரீட்டியில் வந்து ஜாயின் பண்ணலை, அதனால நம்ம ஃபெடரேஷன் கிடையாது. ஃபெடரேஷன்ற வார்த்தையை வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணலை. அது ஏன் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அண்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றத நம்ம ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா யூனியன் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து சில பவர்ஸ் இருக்குது. பவர்ஸ்னால் இப்படி தான் இருக்கும் ஒரு யூனியன் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு யூனியன் அப்படின்னா அங்கே வந்துட்டு பவர் அப்படின்றது வந்து ஹையஸ்ட் லெவலில் இருக்கும். லோவர் லெவலில் வர 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 அந்த பவரோட ஸ்ட்ரென்த் வந்து குறையும். அப்போ ஸ்ட்ரென்த் யார்கிட்ட அதிகமாக இருக்கும், ஹோல்டு யார்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அதிகமாக இருக்கும். அதனால நம்ம இந்தியா அப்படின்ற பேர் எடுத்துக்கிட்டோம், யூனியன் அப்படின்ற பேர் எடுத்துக்கிட்டோம். அண்ட் ஒருவேளை வந்துட்டு ஏதாவது ஒரு டெரிட்டரி வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டதுன்னா வி ஆர் வெரி மச் பர்மிட்டட்.
ஆனால் அதுவே அந்த ஏதாவது ஒரு டெரிட்டரி வந்து இந்தியா விட்டு விலகி போகணும்னு நினச்சதுன்னா அதுக்கு வந்து இந்தியா வந்துட்டு பர்மிஷன் கொடுக்கல, நாட் பாசிபிள். அதுவும் வந்து இந்த யூனியன் அப்படின்ற வார்த்தையோட ஒரு அம்சம். ஒருவேளை ஏன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு ரிவோல்ட் நடக்கலாம், எங்களுக்கு தனி தெலுங்கானா கொடுங்க, தனி தமிழகம் கொடுங்க அப்படின்ற மாதிரி ரிவோல்ட் எங்கே வேணாலும் எந்த வேணாலும் நடக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு பிகம் மோர் பவர்ஃபுல். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வந்து மோர் பவர் இருந்தால் தான் அந்த இடத்துல இருந்து அந்த ரிவோல்ட்டே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ரிவோல்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் வேணும். அதனால யூனியன் அப்படின்ற வார்த்தையை நம்ம எடுத்திருக்கோம். யூனியன் போது சென்ட்ரலில் வந்துட்டு மோர் பவர் இல்லையா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் வந்துட்டு எடுத்துட்டு நிலைமையை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க. அண்ட் இந்த யூனியன்ற வார்த்தையினால தான் நம்ம வந்துட்டு ஸ்டேட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்து செப்பரேட் ஆகிறத வந்து பர்மிட்டே பண்ணல. நம்ம வந்து இன்டர்னல் மாடிஃபிகேஷனுக்குலாம் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் வந்து இந்த ஸ்டேட் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு மட்டும் தான் நமக்கு பர்மிஷன் கிடையாது. லைக் இன்டர்னல் மாடிஃபிகேஷனா ஏரியா, பவுண்டரி, நியூ ஸ்டேட் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பர்மிஷன் இருக்குது. பட் ஆனால் எக்ஸ்டர்னல் மாடிஃபிகேஷனுக்கு மட்டும்தான் வந்து இங்கே என்ன கிடையாது, பர்மிஷன் கிடையாது. ஸோ அதனால தான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆர்டிகல் 1 கிளாஸ் 2ல் நம்மளோட ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி இதோட நேம் எங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்டிகல் 1 கிளாஸ் 3ல் ஏல த டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இந்தியா அப்படின்னு இருக்குன்னா அதோட டெரிட்டரி இருக்கணும். அப்போது இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸோட டெரிட்டரி தான் இந்தியாவோட டெரிட்டரி. அடுத்து 1 கிளாஸ் 3 கிளாஸ் பியில் என்ன சொல்கிறாங்கன்னா யூனியன் டெரிட்டரியோட இதெல்லாம் இருக்கோ இந்தியாவுக்குள்ள அந்த யூனியன் டெரிட்டரியோட டெரிட்டரியும் வந்து யாருது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவோடது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரிஜினலாக வந்து இது வந்து கிடையாது. அண்ட் லேட்டராக வந்துட்டு இதை வந்துட்டு ஆட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் 7th அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்து ஆட் பண்ணாங்க. அண்டு ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு அது ஏன் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 1 கிளாஸ் 3 கிளாஸ் சியில் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை நம்ம ஃப்யூச்சரில் வந்துட்டு கேப்சர் பண்ணுறோம், அக்வயர் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அதை பற்றின வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இல்லைன்னா அதை எப்படி நம்ம வந்து அட்மிட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு கொஷின் வந்தது. ஸோ அந்த கொஷினுக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு இந்த 1 கிளாஸ் 2 1 கிளாஸ் 3 கிளாஸ் பி அப்படின்றத வந்துட்டு நம்ம கொண்டு அதாவது யூனியன் டெரிட்டரியோட போர்ஷன்ஸும் யூனியன் டெரிட்டரியோட நிலப்பரப்பும் வந்து இந்தியாவுக்கு தான் சொந்தம், இந்தியாவோட டெரிட்டரி அப்படின்றத அதன் மூலமாக வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது அவங்க பண்ண அந்த மிஸ்டேக்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக வந்துட்டு கொண்டு வந்தது தான் வந்துட்டு 1 கிளாஸ் 3 கிளாஸ் பி. அடுத்து ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 2 வந்துட்டு 2 டைப் ஆஃப் ப்ரொவிஷன் வந்து கொடுக்குது பார்லிமெண்ட்டுக்கு. என்ன அப்படின்னா ஒரு புதுசாக வர ஒரு ஸ்டேட்டை வந்து அட்மிட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி புதுசாக வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து எஸ்டாப்ளிஷும் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ப்ரொவிஷனும் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 2 கொடுக்குது. பார்லிமெண்ட் மே பி லா admit into the union or establish a new state on such terms and conditions as it think fit. ஸோ இந்த இடத்துல வந்து பார்லிமெண்ட் மே பி லா அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லியிருக்காங்க. இந்த பார்லிமெண்ட் மே பி லா அப்படின்ற வேர்டு எங்கே வந்தாலுமே which means ordinary bill is enough to create union. ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுற நியூ ஸ்டேட்டுக்காக இருந்தாலும் சரி இல்லை யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும் சரி ஆட் பண்ணணுன்னாலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்னாலும் ஆர்டினரி பில் இனஃப், ஆர்டினரி லா மூலமாக பண்ணினா போதும் அப்படின்றது. இது நம்மளோட கான்ஸ்டியூஷனோட ஃப்ளெக்சிபிள் சைடு. ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு வேண்டாம் அப்படின்றதே வந்துட்டு நம்மளோட ஃப்ளெக்சிபிளான ஒரு வெரைட்டியை வந்து காட்டுது. அண்ட் இந்த ஆர்டினரி பில்லை வந்து எய்தர் எந்த ஹவுஸில் வேணாலும் லோக்சபா ராஜ்யசபா எங்கே வேணாலும் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். எந்த ஹவுஸில் வந்து ஃபஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அந்த ஹவுஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸாக இருக்கும், இன்னொரு ஹவுஸ் வந்து செகண்ட் ஹவுஸாக இருக்கும். ரெண்டுமே வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு பிரசிடென்ட்டோட அசென்ட் போகும். பிரசிடென்ட்டோட அசென்ட் போனோன்னா அதுக்கப்புறம் வந்து அது ஆக்டாக மாறிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நியூ ஸ்டேட்டாக வந்து ஆட் பண்ணிப்போம். அது நியூ ஸ்டேட்டாக ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் பவுண்டரிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அண்டர் ஆர்டிகல் 2ல் வரும். ஸோ இப்போது இந்த ஒரு புது ஸ்டேட் ஆட் பண்ணிட்டோம், எக்ஸ்டர்னல் பவுண்டரிஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது வந்துட்டு புதுசாக அந்த நம்பர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றதும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை யூனியன் டெரிட்டரியாக இருந்தால் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதுக்கான சேஞ்சை நம்ம எங்கே அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஷெட்யூல் 1ல் பண்ணணும், நேமை இன்க்ளூட் பண்ணணும். பவுண்டரிஸ் சேஞ்ச் ஆகும் பொழுது ஆர்டிகல் 2வும், பவுண்டரிஸ் சேஞ்ச் ஆனால் ஆஸ் வெல் அஸ் என்ன சேஞ்ச் ஆகுது, நேம் புதுசாக ஆட் ஆகுது. அந்த நேமை நம்ம எங்கே போடணும், ஷெட்யூல் 1ல் போட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணணும்.
ஓகே. அண்ட் இந்த எக்ஸ்டர்னல் பவுண்டரிஸ் வந்து சேஞ்ச் ஆகும் பொழுது when under article 2 நமக்கு இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 368 வந்துட்டு ப்ரிவியூவில் இருக்குது, அவுட் சைட் ப்ரிவியூவில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையில்லை ஆர்டிகல் 368. ஸோ ஆர்டிகல் 2 இட் செல்ஃப் என்ன பண்ணிட்டாங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பார்லிமெண்ட்டுக்கான பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பார்லிமெண்ட் மே பை லா அப்படின்ற வார்த்தையில் ஆர்டினரி பில் பாஸ் பண்ணால் போதும். அப்போ நம்ம இங்கே என்ன ஆகுது அப்படின்னா 368 தேவைப்படலை, அப்போ இங்கே வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவைப்படலை அப்படின்றது. அடுத்தது ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 3லேயும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பார்லிமெண்ட் மே பை லா form a new state by separate of territory from any state or by uniting two or more states or part of states by territory to a part of any state. 3 clause B la increase the area any state. 3 clause C la diminish the area of any state. 3 clause D la alter the boundaries of any state. And 3 clause E la alter the name of any state. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 2ல் வந்துட்டு எக்ஸ்டர்னல் மாடிஃபிகேஷனை பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 3 அப்படின்றது இன்டர்னல் மாடிஃபிகேஷனை பற்றி பேசுகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூபியிலேருந்து உத்தரகாண்டை உருவாக்கணும், இன்டர்னல் மாடிஃபிகேஷன். ஆந்திர பிரதேஷ்லேருந்து தெலுங்கானா உருவாக்கணும், இன்டர்னல் மாடிஃபிகேஷன். மத்திய பிரதேஷ்லேருந்து சண்டிகாரை உருவாக்குறது இன்டர்னல் மாடிஃபிகேஷன். பீகார்லேருந்து ஜார்க்கண்ட் உருவாக்குனது இன்டர்னல் மாடிஃபிகேஷன். எக்ஸ்டர்னல் மாடிஃபிகேஷன் சிக்கிம் வந்து இந்தியாவோட ஆட் ஆகுது. தாத்ரா நகர் ஹவேலி யூனியன் டெரிட்டரி ஆட் ஆகுது. கோவா, பாண்டிச்சேரி இதெல்லாம் எக்ஸ்டர்னல் மாடிஃபிகேஷன். அப்போது இன்டர்னல் மாடிஃபிகேஷனுக்கும் வந்துட்டு நம்ம ஆர்டினரி லாஸ் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்றது தான் வந்துட்டு பார்லிமெண்ட் மே பை லா அப்படின்றதுல சொல்கிறாங்க. அப்போது இன்டர்னல் மாடிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் மாடிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே ஆர்டினரி லா போதும், ஆர்டினரி பில் போதும். அண்டு இதன் மூலமாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்டு ஏரியா வந்து டெமினிஷ் பண்ணலாம். எந்த ஸ்டேட்டோட ஏரியா வேணாலும் டெமினிஷ் பண்ணலாம். அண்ட் நம்ம வந்து எந்த ஸ்டேட்டோட பவுண்டரிஸ் வேணாலும் ஆல்டர் பண்ணலாம். அண்ட் எந்த ஸ்டேட்டோட நேம் வேணாலும் சேஞ்ச் பண்ண முடியும். பார்லிமெண்ட் சிம்பிளான ஆர்டினரி பில் மூலமாக இது எல்லாத்தையுமே பண்ண முடியும். அதாவது ஒரு ஏரியா வந்து டெமினிஷிங்னாலே என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இன்னொரு ஸ்டேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகுது. இன்னொரு ஏரியா வந்து அதனால் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அண்ட் இந்த மாதிரி நேரங்களில் இதுக்கு முன்னாடி என்ன ப்ரொவிஷன் இருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 1955ல், ஓகே, அதுக்கு முன்னாடி காலங்களில் ஒரு ஸ்டேட் வந்து உருவாக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதில் வந்துட்டு பிரசிடெண்ட்டோட ப்ரியர் பர்மிஷன் வந்து தேவையில்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 1955ல் பிரசிடெண்ட்டோட ப்ரியர் பர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டு 5th அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்லிமெண்ட் அந்த கவர்மெண்ட்டே வந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரசிடெண்ட் கிட்ட கண்டிப்பாக ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் இருக்கணும். இல்லைனா வந்துட்டு ஆர்டிகல் 3 வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது வந்துட்டு ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் தேவை அப்படின்றது வந்து அமெண்ட்மெண்ட் 5th அமெண்ட்மெண்ட் மூலமாக 1955ல் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் வந்து அவங்களுக்கான வியூவை வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும், 1947ல் வந்து மதராஸா அப்படின்ற ஒரே ஒரு ஸ்டேட்டாக தான் நம்ம இருந்தோம். தெலுங்கு பேசுகிற கம்யூனிட்டி இருக்க பீப்புளும் சரி, தமிழ் பேசுகிறவங்களும் சேர்ந்து மதராஸான்னு இருந்தோம். அண்ட் அவங்க வந்துட்டு எங்களுக்கு ஆந்திரா ஸ்டேட் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கிட்ட வந்து சொன்னாங்க. பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் தான் நமக்கு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ஸ் மூலமாக வந்துட்டு ஆக்ட் பாஸ் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து அகெயின் இவங்க வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க கொடுத்த ப்ரெஷர் காரணமாக 1953ல் ஆந்திரா ஸ்டேட் அப்படின்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க. உருவாக்க போகிறோன்னு சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருந்த லோக்கல் பார்ட்டிஸ் வந்துட்டு உட்காந்து பேசினாங்க. அதாவது ஹைதராபாடுன்னு ஒரு ஸ்டேட் இருந்தது அப்போ. ஸோ நம்ம வந்து தெலுங்கு பேசுகிற கம்யூனிட்டி நம்ம எல்லாரும் இருக்கோம், நம்ம எல்லாரும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்வஸ்ட் அனுப்புகிறாங்க. என்னென்ன பார்த்தோன்னா, எங்களை வந்து ஆந்திரா ஸ்டேட்னே வந்து பிரிங்க, ஆந்திராவையும் ஹைதராபாத்தையும் ஒன்றாவே கிளப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்டையும் வந்து மர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி 2 ஸ்டேட்டையும் மர்ஜ் பண்ணி உருவாக்குனது தான் வந்து ஆந்திர பிரதேஷ். அண்ட் இங்கே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா,
பிரசிடென்ட் வந்துட்டு எந்த ப்ரொவிஷனும் கிடையாது. அப்போ வந்து அதை கவர்மெண்ட்டே பண்ணிட்டாங்க. லேட்டரா இப்போ வந்து அந்த ஆந்திர பிரதேஷ் வந்து தெலுங்கானாவாக மாறுச்சு, பிரிச்சாங்க இல்லையா. இப்போ வந்துட்டு இங்கே என்ன ஆகுதுன்னா பிரசிடென்ட்டோட ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக தேவை இதில். அண்ட் இதுக்கு வந்து பில்லை வந்துட்டு பார்லிமெண்ட் தான் பாஸ் பண்ண முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எங்ககிட்ட பிரின்னு சொன்னாலும் சரி, சரின்னு சொன்னாலும் சரி, ரெக்வஸ்ட் தான் கொடுக்க முடியும். பார்லிமெண்ட் தான் அதுக்கான பில்லை வந்து பாஸ் பண்ண முடியும், அந்த மாடிஃபிகேஷனுக்கான பில்லை. ஸோ அதை வந்து பார்லிமெண்ட் வந்து சப்மிட் பண்ணும் பொழுது அதை வந்து ஸ்டேட்டோட கன்சிடரேஷனுக்கு வந்து பிரசிடென்ட் வந்து கொண்டு போகிறாரு. ஆந்திர பிரதேஷ் பிரிக்கும்போது அப்போ வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தது பிரணாப் முகர்ஜி அவர்கள். ஸோ பிரணாப் முகர்ஜி என்ன பண்ணுறாரு, அந்த பில்லை வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாரு. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஏன்னா வந்து அந்த ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் தான் வந்து இதனால் அஃபெக்ட் பண்ண போகிறது, அதனால் அந்த ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறாரு. ஏன்னா அவங்களோட வியூஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த வியூஸ் அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் டைம் கொடுக்கலாம், அவர் விருப்பப்படுற டைம் கொடுக்கலாம். 10 நாள் கொடுக்கலாம், 1 வாரம் கொடுக்கலாம், 60 நாள் கொடுக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அவர் விருப்பப்படுற டைம் கொடுக்கலாம். ஆனால் அந்த விருப்பப்படுற டைம் அப்படின்றது வந்துட்டு யாரோட அட்வைஸின் படி இருக்கும்னு பார்த்தோன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆலோசனை படி தான் வந்துட்டு இவங்க இந்த பர்டிகுலர் டைம் கொடுப்பாங்க. பட் ஆனால் அவங்க கொடுக்குற அந்த வியூ அப்படின்றது பிரசிடென்ட் மேலே பைண்டிங்கான்னு கேட்டோன்னா கிடையாது, பிரசிடென்ட் மேலே நான் பைண்டிங். பார்லிமெண்ட்டு ஈஸியாக சிம்பிள் மெஜாரிட்டியில் ஒரு ஸ்டேட்டை உருவாக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த வியூ அப்படின்றது ஸ்டேட்டோட வியூ வந்து எடுத்துப்பாங்க, ஸ்டேட்டோட வியூ வந்து கொடுக்கலாம், பட் ஆனால் இட்ஸ் நாட் பைண்டிங். ஸோ இது வந்து இன்டர்னல் மாடிஃபிகேஷன் அப்படின்றதுல சொல்லலாம் நம்ம. அண்ட் இதை தான் வந்து இந்த ஆர்டிகல் 3 அப்படின்றதுல சொல்கிறாங்க. அடுத்த ஆர்டிகல் 4 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆர்டிகல் 4 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 2 and 3 இட் செல்ஃப் வந்துட்டு நம்ம 368 வந்து தேவையில்லை அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 4ல் no such laws as before shall be deemed to be an amendment of this constitution for the purpose of article 368. அதுதான் ஆர்டிகல் 4+2ல சொல்லுவாங்க. ஸோ 2 and 3 இட் செல்ஃப் வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு வந்து கொடுத்தாச்சு. ஸோ இவங்க எதில் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷெடியூல்லையும் சரி 4th ஷெடியூல்லையும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஓகே, யூனியன் அண்ட் டெரிட்டரி, அதில் ஸ்டேட்டுன்ற நேமை வந்து இன்க்ளூட் பண்ணி ஆகணும். பவுண்டரிஸ் சேஞ்ச் ஆகும்போது புதுசாக ஸ்டேட் வரும், அதனால் வந்து அதை நம்ம ஃபஸ்ட்டு ஷெடியூலில் போடணும். அதே 4th ஷெடியூல் அப்படின்னா 4th ஷெடியூலில் வந்து ராஜ்யசபாவுக்கு உண்டான மெம்பர்ஸை பற்றி எவ்வளோ ஸ்டேட், எந்த ஸ்டேட்டுக்கு எத்தனை பேர் அப்படின்ற அந்த அலோகேஷன் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளோட 4th ஷெடியூலில் இருக்குது. அதனால 4th ஷெடியூலையும் அமெண்ட் பண்ணி ஆகணும். புதுசாக ஒரு ஸ்டேட் உள்ள உருவாகுது அப்படின்னா அவங்களுக்கான ராஜ்யசபா ரெப்ரஸன்டேஷன் வந்து நம்ம கொடுத்தாகணும். ஸோ ராஜ்யசபா ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 4th ஷெடியூலில் அமெண்ட்மெண்ட் பண்ணால் தான் நம்ம அதுக்கப்புறம் ப்ரொவிஷனுக்கே போக முடியும். அதனால தான் வந்து 4th ஷெடியூலில் அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 4ல் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி தாத்ரா நகர் ஹவேலி, டையூ, டாமன், கோவா, பாண்டிச்சேரி இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்டர்னல் மாடிஃபிகேஷனில் வந்தது. இந்த எக்ஸ்டர்னல் மாடிஃபிகேஷன் வந்துட்டு இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அமெண்ட்மெண்ட் மூலமாக நடந்தது. நம்ம இப்போ தான் சொன்னோம் வந்துட்டு 4th ஷெடியூல் படி கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 368 தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னு. பட் ஆனால் நம்ம ஏன் இந்த இடத்துல இவங்களுக்கு மட்டும் நம்ம 368 யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போச்சு. அந்த இன்டர்நேஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துட்டு கோர்ட் வந்துட்டு யாருக்கு ஃபேவர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவுக்கு தான் ஃபேவர் பண்ணாங்க. ஸோ இந்தியாவுக்கு ஃபேவர் பண்ணும்பொழுது வந்துட்டு இந்தியா வந்துட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து மதிக்கிறதுக்காக அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக அமெண்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். நம்ம இந்த இடத்துல ஒரு கொஷின் பண்ணலாம், இந்தியா வந்து ஒரு சோவரின் கண்ட்ரி, நம்ம ஏன் வந்து அவங்களது வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் கொடுக்குற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. எனி சுச்சுவேஷன் இந்தியா வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வந்து இல்லை ஏதோ ஒரு அமைப்பில் வந்து மெம்பர் ஆகிட்டோம், இல்லைன்னா ஏதோ ஒரு கண்ட்ரிஸ் இருக்க ஒரு பல்ஜான அமைப்பில் மெம்பர் ஆகிட்டோம். அந்த நேரத்தில் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, எதில் நம்ம வந்து சைன் பண்ணமோ, எதில் வந்து நம்ம மெம்பர் ஆனமோ அதில் அவங்களுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்தியா இஸ் அ சோவரின் கண்ட்ரி. ஸோ நம்மளோட சோவரினிட்டியை நம்ம எங்கேயும் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வி கேன் ரைஸ் அவர் வாய்ஸ், வி கேன் டிமாண்ட், நம்மளோட சைடு சொல்லலாம், நம்ம வந்து அதை ஏற்றுக்காமலும் போகலாம். அண்டு நம்மளோட நியாயமான கோரிக்கைகள்லாம் கொடுக்கலாம். இந்தியா வந்து ஒரு மதிப்பின் காரணமாக வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ஃபேவராக இருந்தது. நான் வந்து மதிப்பு கொடுக்கணுன்றதுனால வந்துட்டு இதை கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணி டையூ, டாமன், கோவா, பாண்டிச்சேரி அண்ட் தாத்ரா நகர் ஹவேலி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th அமெண்ட்மெண்ட் 1961 வந்துட்டு இந்தியாவோட இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டோம்.
ஏன்னா வித்தவுட் அமெண்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்டை வந்து நீங்கள் வந்து பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட் வந்துட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. அதனால நம்ம வந்து இதை அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம். பட் அதுக்காக நம்மளோட சாவர்னிட்டியை வந்து எங்கேயுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அண்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய ஸ்டேட் அதுக்கப்புறம் 14 ஸ்டேட்டாக இருந்தது, 29 ஸ்டேட்டாக உருவாச்சு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு 15th ஸ்டேட்டாக யார் வந்தாங்கன்னு பார்த்தோன்னா குஜராத். 1960 குஜராத் உருவானது. 1963 வந்து நாகாலாந்து அசாம்லேருந்து பிரித்து உருவானது. குஜராத் அப்படின்றது வந்து பாம்பே அப்படின்ற ஒரு ப்ராவின்ஸை வந்துட்டு ரெண்டாக பிரித்தாங்க, மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து உருவானது தான் குஜராத். அடுத்து வந்துட்டு நாகாலாந்து உருவாச்சு 1963 16th ஸ்டேட்டாக. ஹரியானா வந்து 66 வந்து 17வது ஸ்டேட்டாக வந்து இணைஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து ஹிமாச்சல பிரதேஷ் 71 ஆட் ஆச்சு. மணிப்பூர் வந்து 72, திரிபுரா, மேகாலயா இது மூணுமே வந்து 1972 வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டேட்டாக, அதாவது 19, 20, 21. ஸோ இது மூணும் வந்து உருவாச்சு. அண்ட் நம்ம வந்துட்டு 1969 வந்துட்டு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தோம். யாருக்குன்னு பார்த்தோன்னா மேகாலயாவுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து இந்தியாவோட இன்டெகிரேட்டட் பார்ட்டாக வந்து 21st ஸ்டேட்டு 1972 வந்து ஆட் ஆகிறாங்க. 69 வந்து அவங்க ஒரு அட்டானமஸ் சப் ஸ்டேட் அப்படின்ற ஒரு அந்தஸ்தாக இருந்தது. அது 22nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக நம்ம வந்து அவங்களுக்கு அந்த அட்டானமஸ் கொடுத்துருந்துருப்போம். அவங்க லேட்டராக வந்து 1972 வந்து இந்தியாவோட ஒரு பார்ட்டாக வந்து ஆட் ஆயிடுறாங்க. அண்ட் அடுத்து 22வது ஸ்டேட்டாக யார் ஆட் ஆனாங்கன்னு பார்த்தோன்னா சிக்கிம். ஸோ ரொம்ப பெரிய ஸ்டோரி இருக்குது இந்த சிக்கிம் நம்மளோட ஆட் ஆனதுக்கு. ரொம்ப பெரிய ஸ்டோரி அப்படின்னா வந்துட்டு அதில் நம்ம பார்க்க வேண்டியது பாலிட்டி ரிலேட்டடான ஸ்டோரிஸ் மட்டும்தான். ஸோ சிக்கிம் அப்படின்றவங்க வந்து நம்மளோட 22nd ஸ்டேட்டாக ஆட் ஆகுறாங்க. 1890 வந்துட்டு சிக்கிம் வந்துட்டு சைனாவிலேருந்து வெளியில் வந்து, ஐ மீன் சைனாவோட ஒரு பார்ட் கிடையாது அவங்க, பட் ஆனால் வந்துட்டு டிமார்க்கேட்டட் வித் சைனா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா வந்துட்டு இந்தியாவோட அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. சோகியல் அப்படின்றது வந்துட்டு அவங்களோட கிங்காக இருக்காங்க. அவங்களோட அந்த வம்சாவழின்னு சொல்லுவாங்களா, அந்த சோகியல் பரம்பரை தான் வந்து ஆட்சியில் இருக்காங்க. அண்ட் அவங்க வந்துட்டு இந்த பிரின்சஸ் சேம்பரில் வந்து மெம்பராகவும் இருக்காங்க. இவங்க வந்து இந்தியாவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. நம்ம வந்துட்டு நாங்கள் வந்து இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கோம், பட் ஆனால் ஒரு ட்ரீட்டி வந்து போட்டுக்கலாம். அதன் மூலமாக வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். எதுலன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எங்கள் கூட வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரிகார்டிங் வித் டிஃபென்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, கம்யூனிகேஷனு அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் இதெல்லாம் வந்துட்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்தியாவும் 1974 என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக வந்து சிக்கிம் வந்து 1974 வந்து ஒரு ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஆக்ட் எதுக்காக பாஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட கவர்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடான டெவலப்மெண்ட் தேவைப்பட்டது. ஸோ அந்த ஸ்பீடான டெவலப்மெண்ட்டுக்காக வந்துட்டு இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க 1974. ஏன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூஷனில் அவங்களுக்குன்னு சில பார்ட் கிடைச்சா தான் வந்து அவங்களால வந்துட்டு அவங்களோட நாட்டை சீக்கிரமாக வளர்த்துக்க முடியும். ஸோ அவங்க சைட்லேருந்து ஒரு 2 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து இந்தியாவுக்கு அனுப்பப்படுவாங்க. அண்ட் அவங்களுக்கு சில ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரியலான ஒரு பவர் வந்துட்டு அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அசம்பிளி கையில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ அசம்பிளி கையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது தான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஸ்டெப்னு சொல்லலாம். அவங்க தான் வந்து இந்த ஸ்பீடி டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க இந்தியாவோட வந்து பண்ணிக்கிட்ட அந்த அக்ரிமெண்ட் மூலமாக வந்துட்டு நம்ம அவங்களுக்கு வந்து அசோசியேட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்தோம். இந்த அசோசியேட் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான கிரிட்டிசிசம் வந்து உருவாச்சு. ஏன் அப்படின்னா வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரிஜினலாக அசோசியேட் அப்படின்ற வார்த்தையே கிடையாது, அசோசியேட் ஸ்டேட்ன்ற வார்த்தையே கிடையாது. அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை வந்து 35th அமெண்ட்மெண்ட் மூலமாக இவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து ஒரு ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு. ஆனால் அதை வந்துட்டு அவங்க லேட்டராக வந்து ஆர்டிகல் 2A வழியாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த 2A அப்படின்றது வந்து 36th அமெண்ட்மெண்ட்லேயே வந்து ரீபீல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அசோசியேட் ஸ்டேட்னு கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு இன்செர்ட் பண்ணுவாங்க, 10th ஷெட்யூல் வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 2A போட்டுட்டு 10th ஷெட்யூலையும் இன்செர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா சிக்கிமில் இருக்க பீப்புளுக்கு வந்துட்டு இதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, 26 April 1975 வந்துட்டு ஒரு ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ரெஃபரண்டமில் வந்துட்டு இந்த சோகியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றத வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்கு வந்து எல்லாரும் ஃபேவராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து இந்தியாவோட இன்டெகிரேட்டட் பார்ட்டாக வந்து ஃபுல் டைமாக வர்றதுக்கு வந்துட்டு எல்லாம் விருப்பம் தெரிவிக்கிறாங்க. ஸோ அவங்க விருப்பம் தெரிவித்தது மூலமாக வந்துட்டு 36th அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 2A அப்படின்ற ஆர்டிக்கலை வந்து ரீபீல் பண்ணுறோம், அதாவது டெலீட் பண்ணிடுறோம். ஆனால் 10th ஷெட்யூலையும் வந்து டெலீட் பண்ணுறோம். ஏன்னா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அசோசியேட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்து ஒரு வேர்டு வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கிடையாது, புதுசாக கொண்டு வந்தது. அது வந்து ஒரு ராங்கான வேர்டு. ஸோ அதனால் அதை டெலீட் பண்ணிடுறோம்.
அண்ட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஷெடியூலை அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம். ஏன் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஷெடியூலை அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஷெடியூல் அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதனால ஃபர்ஸ்ட் ஷெடியூல் அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம். ஃபோர்த் ஷெடியூல் ஏன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம்னா ராஜ்யசபா மெம்பர்ஸ் அவங்களுக்கு உண்டானவங்கள எவ்வளோ பேர் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணணும். அதுக்கான அலோகேஷன்லாம் அதில் தான் இருக்குது. அதனால ஃபோர்த் ஷெடியூலையும் அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம். அமெண்ட்மெண்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஆர்டிகல் 371F அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க, இன்சர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கிமோட வந்து சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 80 and 81. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு சிக்கிமோட சம்மந்தப்பட்ட ஆர்டிகல். காம்போசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் 80 அண்ட் ஆர்டிகல் 81 அப்படின்றது காம்போசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் பீப்புள் அப்படி சொல்கிறது. ஸோ இப்படி வந்து சிக்கிம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மாடிஃபிகேஷன் மூலமாக வந்து இந்தியாவில் ஆட் ஆகிறாங்க. எக்ஸ்டர்னல் மாடிஃபிகேஷன் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆர்டிகல் என்ன, ஆர்டிகல் 2. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மிசோரம் வந்து 1987 வந்து இந்தியாவோட ஆட் ஆகுறாங்க 23rd ஸ்டேட்டாக. அருணாச்சல பிரதேஷ் 24th ஸ்டேட்டாக உருவாக்குறாங்க. அண்ட் கோவா அப்படின்றது வந்து 25th ஸ்டேட்டாக உருவாகுது. சத்தீஸ்கர் அப்படின்றது வந்து மத்திய பிரதேஷ்லேருந்து பிரித்து 26th ஸ்டேட்டாக வந்து 2000 வந்து ஆட் பண்ணுறாங்க. அண்ட் 2000 3 ஸ்டேட் வந்து ஆட் ஆகுது, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் ஆட் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் இது நான் என்ன சொல்கிறேன்னா பிரித்து கொண்டு வராங்க அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ மத்திய பிரதேஷ்லேருந்து சத்தீஸ்கர் அப்படின்றத கொண்டு வந்தாங்க, உத்தரப்பிரதேஷ்லேருந்து உத்தரகாண்ட் அப்படின்றத கொண்டு வந்தாங்க, பீகார்லேருந்து ஜார்க்கண்ட் அப்படின்ற ஏரியாவை கொண்டு வந்தாங்க. 2000 இது எல்லாமே வந்து 26, 27, 28 ஸ்டேட்டாக வந்து ஆட் ஆகிறாங்க. அண்ட் தெலுங்கானா அப்படின்றது தான் வந்து ஃபைனலில் நம்ம கூட ஆட் ஆன கடைசி ஸ்டேட்டு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நேமெல்லாம் வந்துட்டு நிறைய சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த நேம்லாம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு சேஞ்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா யுனைடெட் ப்ரொவின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து 1950 உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. 1969 வந்துட்டு மெட்ராஸ் அப்படின்றத வந்துட்டு தமிழ்நாடு அப்படின்னு சேஞ்ச் பண்ணாங்க. 73 வந்து மைசூர் அப்படின்றத கர்நாடகான்னு சேஞ்ச் பண்ணுறாங்க. 1992 வந்துட்டு மினிகாய், அம்னிதீவ் அண்ட் லக்தீவ் அப்படின்றதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா லக்ஷதீப் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 1991 டெல்லி அப்படின்றத வந்து நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லின்னு மாற்றுறாங்க. இது வந்து 69th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்து 1991 வந்து கொண்டு வராங்க. 69th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1991 டெல்லி அப்படின்றத நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லின்னு கொண்டு வந்தாங்க. அண்ட் இது வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு ஸ்டேட் கிடையாது, ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க டெல்லிக்கு, அவ்வளோதான். அண்ட் 2006 வந்து உத்தராஞ்சல், பாண்டிச்சேரி அப்படின்றத வந்து உத்தரகாண்ட் அண்ட் பாண்டிச்சேரி, புதுச்சேரி அப்படின்னு மாற்றிருக்காங்க. அண்ட் 2011 கடைசியாக வந்துட்டு ஒரிசா அப்படின்றத ஒடிசா அப்படின்ற நேம் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்மளோட 1லேருந்து 4 வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டோம். என்னென்ன ஸ்டேட் வந்து எத்தனாவது ஆட் ஆனிச்சு அப்படின்றத பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஒரு ஸ்டேட்னா என்ன, யூனியன் டெரிட்டரினா என்னன்னு பார்க்கலாம். ஒரு நார்மலான சுச்சுவேஷன் இருக்குது. நார்மலான சுச்சுவேஷனில் ஒரு ஸ்டேட் வந்து ஒரு சேஃபான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்காது. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்டேட். ஒருவேளை ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் நடக்குது, அந்த மாதிரியான எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனில் வந்துட்டு அது நார்மலாக இல்லைன்ற பட்சத்தில் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும். அண்ட் அவங்க வந்து அங்கே பவர் வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. இது வந்து ஸ்டேட்டில் நடக்கும். பட் யூனியன் டெரிட்டரின்னு வந்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது கம்ப்ளீட்டாக நேம் இட் செல்ஃப் வந்து என்ன கிளியராக தெரியுது, சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியா. நம்ம மொத்தமாக வந்து 7 யூனியன் டெரிட்டரி இருக்குது. அந்த 7 யூனியன் டெரிட்டரியில் வந்து 5 வந்து சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியாவாக இருக்குது. பார்ஷியல் ஃப்ரீடம் வந்துட்டு 2 கொடுத்துருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தோன்னா பாண்டிச்சேரி அண்ட் டெல்லிக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த யூனியன் டெரிட்டரி புதுசாக வந்துட்டு அக்வயர் பண்ணிடுறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, ட்ரீட்டி மூலமாக வருது, சீஸ் பண்ணுறது அண்ட் கான்ஸ்டியூஷன் மூலமாக வந்துட்டு பார்ட்டில் வந்து ஆட் ஆகிறது, இது மாதிரி என்ன இருந்தாலும் வந்துட்டு அது வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைரக்ட் கண்ட்ரோல் கீழே போகும். இதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆர்டிக்கல், இதை சொல்கிற ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தோன்னா 246 கிளாஸ் 4, 246 கிளாஸ் 4. அண்ட் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா. ஒரிஜினலாக நம்ம சொன்னோம் 552 இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த 552 வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷோட ப்ராவின்ஸு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி சொன்னோம். பிரிட்டிஷ் எவ்வளோ இருந்தாங்க, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எவ்வளோ இருந்தாங்க. பிரிட்டிஷ் வந்துட்டு அவங்களோட ப்ராவின்ஸ்ன்னு பார்த்தோன்னா 229 இருந்தாங்க இனிஷியல் பீரியடில். ப்ராவின்ஸுன்னு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தோன்னா 70 இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியா பிரிஞ்சப்போ வந்துட்டு நம்மளோட மொத்தமாக எவ்வளோ பேர் இருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 552.
அந்த 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் வந்துட்டு 549 பேர் வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ணுறோம் அப்படின்ற விருப்பத்தை வந்து கொடுத்துட்டாங்க. 3 பேர் வந்துட்டு இந்தியாவோட ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 3 பேர் யார் யாருன்னு பார்த்தோம்னா ஹைதராபாடு, ஜுனாகத், காஷ்மீர். ஸோ லேட்டராக வந்துட்டு நம்ம ஹைதராபாத், ஜுனாகத், காஷ்மீர் எல்லாத்தையும் வந்துட்டு இந்தியாவோட ஒரு பார்ட்டை வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஹைதராபாத் வந்து போலீஸ் ஆக்ஷன் மூலமாகவும், ஜுனாகத்தை வந்து ரெஃபரண்டம் மூலமாகவும், காஷ்மீரில் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ஷன் மூலமாகவும் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நம்மளோட சுதந்திரம் அப்படின்றது இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் 1947 மூலமாக இந்தியா அண்ட் பாகிஸ்தான் கிரியேட் ஆச்சு. ப்ரீவியஸாகவே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இருந்தது, எல்லாருக்கும் வந்துட்டு சிங்கிளான ஸ்டேட்டுக்கு தனித்தனி கான்ஸ்டியூஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு. பாகிஸ்தான் ஒன்று பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, இனிமேல் அந்த மாதிரி கொடுக்க தேவையில்லை அப்படின்றத ஃபீல் பண்ணோம். அண்ட் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இருந்ததுலேயே அந்த பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து எப்படி வச்சுருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு வச்சுருந்தாங்க. பார்ட் ஏ அப்படின்றது வந்து கவர்னர் ப்ரொவின்ஸ்னு சொல்லக்கூடிய கவர்னரோட ப்ரொவின்ஸ் 9 இருந்தது. பார்ட் பியில் வந்துட்டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸஸ் இருந்தது. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வித் லெஜிஸ்லேட்டர் 9 ஸ்டேட் இருந்தது. பார்ட் சியில் வந்து ஒரு 10 ஸ்டேட் இருந்தது. பார்ட் டியில் வந்துட்டு அந்தமான் நிக்கோபார் மட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு லேட்டராக என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 14-6 மாறிச்சு. இந்த 14ல் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா, ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார், பாம்பே, ஜம்மு அண்ட் காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேஷ், மட்ராஸ், மைசூர், ஒடிசா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால். ஸோ இவங்க தான் அந்த இனிஷியலாக இருந்த அந்த 14 ஸ்டேட்ஸ். யூனியன் டெரிட்டரிஸ் யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்தமான் நிக்கோபார் அண்ட் டெல்லி, ஹிமாச்சல பிரதேஷ், லக்ஷதீப், மணிப்பூர், திரிபுரா. ஸோ மணிப்பூர் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டேட்டாக மாற்றிட்டோம். ஹிமாச்சல பிரதேஷ் வந்து ஸ்டேட்டாக மாற்றிட்டோம். அண்ட் திரிபுராவும் வந்து நம்ம ஸ்டேட்டாக மாற்றிட்டோம். ஸோ இதுதான் வந்துட்டு இனிஷியல் பீரியட்லேருந்து அந்த 14 அண்ட் 6 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரீஆர்கனைஸ் பண்ணுங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதாவது ரீஆர்கனைஸ் பண்ணுங்க அப்படின்னா வந்துட்டு சும்மாலாம் கிடையாது, எல்லாரும் வந்து ஆளாளுக்கு வந்துட்டு எங்களை வந்துட்டு மொழி வாரியாக வந்து பிரிங்க அப்படின்ற வந்து கோரிக்கை வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த ரீஆர்கனைசேஷன் டிமாண்டை ஏற்றுக்கிட்டு ஜூன் 1948 வந்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு கமிட்டியை வந்து லிங்குவிஸ்டிக் பேஸ் இதில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த லிங்குவிஸ்டிக் பேஸில் அப்பாயிண்ட் பண்ணுற கமிட்டி வந்து சேர்மனாக யார் இருக்காருன்னு பார்த்தோன்னா எஸ்கே தார் இருக்கார். ஜூனில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் கமிட்டி எஸ்கே தார் அவர்கள் வந்து சேர்மனாக இருக்கார். இவங்க வந்து ரிப்போர்ட் வந்துட்டு டிசம்பர் 1948 வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இவரோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு, இது வந்து லிங்குவிஸ்டிக் பேஸில் வந்து நீங்கள் வந்து பிரிக்க தேவையில்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலில் வந்துட்டு உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வென்ஸ்க்கு வந்து பிரிச்சுக்கோங்க அப்படின்றது வந்து அவரோட மெயின் ரெக்கமெண்டேஷனாக கொடுத்துட்றாரு. இந்த ரெக்கமெண்டேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ரிசெட்மெண்ட் நிறைய ஆயிடுச்சு. எல்லாருக்கும் நடுவில் பயங்கரமான பதட்டம் வந்துருச்சு, சீற்றம். அதுக்கப்புறம் வந்துட்டு டிசம்பர் 1948 லிங்குவிஸ்டிக் ப்ரொவின்ஸ் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி வந்து போடுறாங்க. அது வந்து ரொம்ப காமன் நேமாக வந்து ஜேவிபி கமிட்டி அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜேவிபி கமிட்டி அப்படின்றது வந்து 3 பேர் கொண்ட ஒரு குழு. ஜவஹர்லால் நேரு, வி ஃபார் வல்லபாய் பட்டேல், பி ஃபார் பட்டாபி சீதாராமையர். இதில் வந்து சேர்மன் அப்படின்றத யாரும் ஸ்பெசிஃபை பண்ணி கிடையாது. ஸோ இந்த கமிட்டி அவங்களோட ரிப்போர்ட்டை வந்துட்டு ஏப்ரல் 1948 சப்மிட் பண்ணுறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, லாங்குவேஜ் பேஸ்டில் வந்து பிரிக்க வேணாம் அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க. அது அவங்களோட ரெக்கமெண்டேஷனாக கொடுக்குறாங்க. ரீஆர்கனைசேஷன் லாங்குவேஜ் பேஸில் வேண்டாம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அண்ட் அகெயின் வந்துட்டு அக்டோபர் 1953 வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கமிட்டி ஒன்று அகெயின் போடுறாங்க. பிகாஸ் பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்றவர் வந்து ஒரு காங்கிரஸ் பர்சன், அவர் வந்துட்டு சாகுமுறை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 56 நாள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு. ஆனால் அவர் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சாருன்னு இந்த கமிட்டி ஒன்று போடுறாங்க. பட் அவர் வந்து இறந்துட்டாரு. ஸோ லேட்டராக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்துட்டு என்ன கேட்குறாரு, அவரோட டிமாண்ட் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, மெட்ராஸ்லேருந்து பிரித்து தெலுங்கு பேசுகிறவங்களெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு ஆந்திரா அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்றது தான். அதுக்கு வந்துட்டு அதுக்காக வந்துட்டு டிசம்பர் 1953 வந்துட்டு 3 மெம்பர் கமிட்டி வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டின்னு சொல்கிற எஸ்ஆர்சி கமிட்டி. இந்த எஸ்ஆர்சி கமிட்டிக்கு வந்து சேர்மனாக யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஃபசில் அலி அப்படின்றவர் இருக்கார். அவருக்கு கீழே வந்து 2 பேர் இருக்காங்க, கேஎம் பணிக்கர் அண்ட் ஹெச்என் குன்சு. ஸோ இவங்க வந்துட்டு இவங்களோட ரிப்போர்ட்டை 1955 செப்டம்பரில் வந்து கொடுக்குறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இவங்க வந்து லாங்குவேஜ் பேஸ்டு வந்து பிரிக்கிறது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு ஸ்டேட் அப்படின்றது வந்துட்டு இவங்க வேணான்னு சொல்லிடுறாங்க இந்த ரெக்கமெண்டேஷனில். இந்த ரெக்கமெண்டேஷன் இட் செல்ஃப் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 16 ஸ்டேட் அண்ட் 3 யூனியன் டெரிட்டரியாக வந்து பிரித்து கொடுக்குறாங்க.
ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து 7th அமெண்ட்மெண்ட் 1956 வந்து என்ன பண்ணுறாங்க, பார்ட் ஏ பார்ட் பி வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க அண்ட் பார்ட் சியை வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. அதன்படி தான் வந்துட்டு 1 November 1956 14 ஸ்டேட்ஸாகவும் 6 யூனியன் டெரிட்டரிஸாகவும் பிரியுது. அந்த 14 ஸ்டேட்ஸ் தான் நான் வந்து சொன்னேன். ஆந்திரா, அஸ்ஸாம், பீகார், பாம்பே, ஜம்மு காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேஷ், மெட்ராஸ், மைசூர், ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால். யூனியன் டெரிட்டரிஸ் அந்தமான் நிக்கோபார், டெல்லி, ஹிமாச்சல பிரதேஷ், லக்ஷ்தீப், மணிப்பூர், திரிபுரா. ஸோ வந்து இதுதான் வந்துட்டு இந்த ரீஜனல் லாங்குவேஜ் பேஸில் வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கான ஒரு விஷயம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பெர்பாரி யூனியன் கேஸ். ஸோ இந்த பெர்பாரி யூனியன் கேஸ் அப்படின்றது ஒரு ரொம்ப ஃபேமஸான கேஸ் 1960 நடந்தது. இந்த பெர்பாரி அப்படின்றது வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்க ஒரு பாட்டு. இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அவங்களோட ஒப்பீனியன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. பிரசிடென்ட் வந்து ரெஃபரன்ஸ் கேட்குறாரு இந்த கேஸில். பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ் கேட்கும்போது சுப்ரீம் கோர்ட்டு அவங்களோட ஒப்பீனியனை கொடுக்குறாங்க. வித்தவுட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்துட்டு நம்மளால் வந்து டெரிட்டரி அப்படின்றத வச்சுக்க முடியாது. ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருங்க அப்படின்றது தான் வந்துட்டு அதுவாக இருக்குது. ஸோ அதன் மூலமாக வந்துட்டு 9th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்துட்டு இந்த பெர்பாரி அப்படின்ற பேஸை வந்து நம்ம வந்து யாருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி பார்த்துருக்கோம். இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரியில் பார்ட் 1 என்ன, பார்ட் 1ன்றது ஷெட்யூல் 1ல் என்ன சொல்லியிருக்காங்க அண்ட் அதில் சப்போர்ட் பண்ணுற ஆர்டிக்கல் 1லேருந்து 4 இருக்க பார்ட் 1ல் இருக்க ஆர்டிகல்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த பார்ட் 1ல் இருக்க ஆர்டிகல்ஸ் என்னென்னலாம் சொல்லுது, யூனியன்னா என்ன, ஸ்டேட்னா என்ன, யூனியன் ஆஃப் ஸ்டேட்னா என்ன, இந்தியானா யார், அண்டு நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்துட்டு எங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஷெட்யூலில், அண்ட் வந்துட்டு நம்மளோட எக்ஸ்டர்னல் பவுண்டரிஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம், இன்டர்னல் பவுண்டரிஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அண்ட் இதுக்கான ப்ரொவிஷன் நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 368 தேவையில்லை, என்ன வந்து 2 and 3 இட்செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் வந்துட்டு இந்த மொத்தமாக வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஸோ இதை நம்ம பார்த்துருக்கோம் அண்ட் இதோட இந்த செஷன் முடிஞ்சது. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சிட்டிசன்ஷிப். ஸோ சிட்டிசன்ஷிப்பை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாஸ்டர் மைண்ட் அகாடமி.